அவர் இந்த கதையை சொல்லும்போது நான் மறந்துட்டேன். என்னடா இது இந்த இவ்வளோ பெரிய கதையை சொல்கிறீங்க, இந்த கதையை என்னால் பண்ண முடியுமா, இந்த கேரக்டர் பண்ண முடியுமா, அதுலேயும் வந்துட்டு இதில் 4 வில்லன் இருக்காங்க, அதில் ஒரு வில்லன் வந்துட்டு இதே கேரக்டர் பண்ணணும், ஹீரோவுமே நீ தான் பண்ணணும் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, இந்த கதையை நான் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு இருந்துச்சு. டைரக்டர் சொன்னார், சார் இந்த கதை வந்துட்டு சார் இது நான் பண்ணுற மாதிரி இல்லை, எனக்காக அந்த கதை பண்ணேன், இல்லை உங்களுக்காக நான் பண்ணலை, இது வந்துட்டு இளைய தளபதி விஜய் அவர்களுக்காக நாங்கள் பண்ணோம், அவர் அரசியலுக்கு போயிட்டாரு, அதனால வந்துட்டு என்ன சார் விஜய் சார் பண்ணுக்கு அவருக்காக நீங்கள் கதை பண்ணியிருக்கிறீங்க, நான் எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னா, இல்லை இல்லை இந்த கதையில் வந்துட்டு பண்ணா ஒரு பெரிய இமேஜ் உள்ள பெரிய ஹீரோ பண்ணணும், அப்படி இல்லை எந்த ஒரு இமேஜுமே இல்லாத ஒரு ஹீரோ பண்ணணும், நான் உங்கள் படங்கள் எல்லாம் பார்த்துருக்கிறேன், உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்பார்க் இருக்குது. அதோட இந்த படத்தோட ஒரு டைலாக் வச்சிருக்காங்க, எனக்கு எது சொல்லுவாங்க, நாசர் சார் சொல்லுவார், யூஆர் பீஸ் ஆஃப் அயன் அப்படிம்பாரு, நீ ஒரு இரும்பு துண்டு அப்படின்ட்டு. அது மாதிரி சொல்ல உங்களோட ஒரு ஸ்பார்க் இருக்குது சார், நிறைய படங்கள் இருக்குது, உங்கள்கிட்ட படம் பண்ணணும்னு ஜெயிக்கணுங்கிற ஒரு வேகம் இருக்குது,